கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கிருபையினால, நம்முடைய வல்லமையினால ஆண்டவர்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். யாத்திரை இரண்டாம் அதிகாரம் அது 23-25 வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 23-25. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திற்கு முறையினை சமதம் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு நாம் அவர்களோடு ஈசாக்கோடு தேவன் சிறை கதவினார். தேவன் ஆண்டவரும் கர்த்தரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அவர் மனிதருக்கு ஒருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த வேத பகுதியை நாம் கவனித்து பார்க்கும்போது மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலே, ஒரு மிகவும் ஆபத்தான நிலைமையிலே இருக்கிற ஒரு மக்களை குறித்து சொல்லப்படும். அவருடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தாங்க, எவ்வளவு அடிமத்தனத்தினுடைய காரியங்களிலே அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பதை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் சொல்வதை கவனிக்கும். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்திலிருந்து இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வைக்கிற சில ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். இந்த வசனங்களின் மூலமாய் ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துவாராக, உங்களை ஆறுதல்படுத்துவாராக. இந்த வசனங்களின் மூலமாய் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட இடைவெளி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஜனங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அடிமைத்தனத்தினாலே தவிர்த்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க முறையிட்டத அந்த முறையில் தேவ சன்னதியில் எட்டினது என்று சொல்லப்பட்டது. ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும். யாராவது அதனுடைய சூழ்நிலையில போயிருக்கலாம், பல நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்காங்க என்று நினைக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை குறித்து கேள்விப்படும்போது இவர்கள் இப்படிப்பட்டதா இருக்கிறார்களோ அப்படின்னு நாம் நினைக்க தோன்றுகிறது. நான் சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அடிமைத்தனம் என்றால் முடிவில்லாத ஒரு காரணம். நம்ம மூச்சு விடுவதற்கு கூட நேரம் இல்லாமல் நம்மை ஒட்டிக்கு வைப்பதுதான் அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்திலிருந்துதான் ஆண்டவர் நம்மை விடுதலையாக கொடுக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க காலை முதல் மாலை வரை கடினமாய் வேலை செய்தார்கள். அவங்களுக்கு விடிப்பு உண்டாகும் என்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லை. கடினமாய் உழைத்தார்கள், கடினமாய் வேலைகள் செய்தார்கள், நம்முடைய பலத்துக்கு மிஞ்சியும் வேலை செய்தார்கள். அவங்க யார்கிட்ட போய் முறையிட்டு கூட வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. யாரையாவது போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல நினைத்தாலும் கூட யாருக்கு உதவி செய்வதற்கு
ஒரு சூழ்நிலை தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சொன்னார், சவுதி அரேபியால போய் இன்னொரு வேலைக்கு நான் போனவர், அவரை கட்டட வேலைக்கு தான் போனார். ஆனா கட்டட வேலை செய்யாம அவரை என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாலைவனத்துல வனாந்திரத்துல சரியான சாப்பாடு இருக்காது, சரியான தண்ணீர் இருக்காது, சரியான இருப்பட இருக்காது, சரியான ஒரு வசதி கூட இல்லாத சூழ்நிலை. இங்க இந்த ஊர்ல கடினமா இருக்குது, இங்க முடியல, எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு போனா அங்க அதுக்குள்ள அவங்களுக்கு உணவு பொருள் கூட வரமாட்டாங்க. இந்த ஒட்டகத்துக்கு ஏதாவது கொடுத்து அதை கூட சாப்பிடலாமான்னு நினைப்பாங்க. அதை கூட சாப்பிடாலும் கூட சில நேரத்தில் திட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை பேஸ் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு யார்கிட்டே முறை இருக்கிறது, எங்க பார்த்தாலும் மண்ணா இருக்கும், யார்கிட்டையும் சொல்ல முடியாது, தன்னுடைய துப்புதலை யாருக்கு தெரிவிக்க முடியும். இன்னைக்காச்சும் நமக்கு மொபைல் இருக்குது, ஆக்சஸ் பண்றது சில காரியங்கள் இருக்கு. அது சொன்ன நடந்த ஒரு சம்பவம், அனாதையா யாருமே இல்லாத, யாருமே கேட்க முடியாத இடத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த நபர் வாழ்ந்து கொண்டு வந்தது. எப்படியோ அவருடைய சத்தம் கேட்கப்பட்டது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தத்தை தேவன் கேட்டாலும் தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். நான் சொல்லப்படுகிற காரியம் இன்னைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில வேலை வாழ்க்கை எல்லாமே அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது. ஒரு விடிவு காலம் வரலாம் அப்படிங்கிற கேள்வியோடு, அங்கலாய்ப்போடு, ஒரு பெருமூச்சலோடு கூட நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்களை சொல்லுகிறது, ஆமென். நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் தெய்வ சமூகத்திலே போயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுவேனாடா, ஆமென். நம்முடைய ஜெபம் தெய்வ சமூகத்திலே போயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நாம் வெறுதாவாய் ஜெபிக்கவில்லை, அவன் ஒரு நம்பிக்கையற்றவர்களாய் ஜெபிக்கவில்லை, ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யோ, எனக்கு அற்புதம் செய்யோ, எனக்கு இந்த குறைகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கிறவராக. ஹல்லேலூயா. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம் சொல்லுவேன், நாம் ஜெபித்த எந்த ஜெபமும் வீணாய் போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்க தெய்வ சமூகத்துல கூப்பிட்டு ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு ஜெபமும் தெய்வ சமூகத்துல அது எட்டி இருக்கிறதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம். தெய்வக்கூடியதான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், அவர்கள் நம்முடைய ஜெபம் தெய்வ சமூகத்துல போய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்வா யாரும் இல்லை, யார்கிட்ட போய் முறையிட முடியாது, யார்கிட்ட சொல்ல முடியாது, எதையும் எதிர்பார்க்க முடியாது, எந்த ராஜாவும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவங்களுடைய கூக்குரலை கேட்கிறது இன்னைக்கு உங்களுடைய சத்தத்தை கேட்க யாருமே இல்லை. நீங்க வாய்ஸ் இது பண்ண பார்த்து என்னுடைய சத்தம் கேட்க முடியல நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சத்தத்தை கேட்கிறது, சத்தம் கேட்கப்படும் உடல் இடம் இடத்துல தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நன்றி சொல்லப்பட்ட ஆண்டவரே, கடந்த நாட்களில் நான் செய்த சொல்லுங்க சமூகத்தில் வருவதற்காக என் சத்தத்துக்கு நீ பதில்படுகிறதுக்காக 24ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது சொல்லுகிறது, தேவன் பெருமூச்சை தேவனுடைய பெருமூச்சை கேட்டார் என்று சொல்லுவார். பெருமூச்சு
கொஞ்ச நாள் வேலை செஞ்சு வேலை பார்க்கும்போது வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். நமக்கு தெரியல இது ஆபீஸ்க்கு போறேன், 8 மணிக்கு முடிக்கலாம், 5 மணிக்கு ஆபீஸ் முடியும், 6 மணிக்கு ஆபீஸ் முடியும் அப்படின்னு சொன்னா எதிர்பார்க்காங்க. அதையும் தாண்டி போச்சுன்னா அது ஒரு நாள், ஒரு வாரமா எப்போ முடியும், எப்போ முடியுது. நான் சின்ன வயசுல கல்விக்கு பைப் வந்து இருக்கிறோம், தண்ணி அடிச்சு கொண்டு வந்து பிரபல ஊருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் கழுவி. அப்போ நாங்க அடிச்சுட்டு பார்க்கிறோம். ஏழு வயசு எனக்கு 8 கிடைக்க. அப்போ சின்ன வாடி, அப்போ ஒரு சின்ன வாடி, அப்ப அந்த பிறப்பு அந்த பழைய பிறப்பு காரணம் அதுல 3 வர. அப்போ நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 முதல் அவங்க 10 வரைய தண்ணி பிடி கொடுக்கணும். இந்த பசங்க, பெரிய பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நாங்க ஊத்துற நேரத்துல திரும்ப அவங்க தண்ணி அவன் தண்ணி அடிச்சு. அப்போ நாங்க அங்க தண்ணி அடிச்சுட்டு வரதுக்குள்ள தண்ணியே இருக்கு. எவ்வளவு நேரம் அப்படிக்கணும், அரை மணி நேரம். சின்ன கை சின்ன வாங்கி கொடுத்துருப்பாங்க. நானும் போய் பார்த்தா காய்கள் வந்து எப்படி வர்றது. திடீர்னு மாற்றம் பார்த்தாங்க. யார் தண்ணி திறக்கணும் அப்படின்னா, நாங்க தாமஸ் நடத்தினது அதுக்கு மேல இன்னொரு வருவாங்க. அவர் 2000 வரை இருக்கணும், அதுக்கு 3000 நாங்க ஊற்றி பார்த்தா நான் ஆத்மக்கு ஒரு பெரும் மேலே கரைப்பிப்போம். பார்த்தா காற்று தான் மாடல் வந்தாரு. யார் நடத்தினா சொல்லிட்டாங்க, ஆசிரியர்களும் நானே என் தம்பியும் நானே அகஸ்டின் வந்துட்டேன். சப்பு இருப்பாரு. என்னடா தண்ணியே இருக்காரு, எல்லா தண்ணியும் என்ன திரும்ப போயிட்டு இல்ல சாட்டர்டே எல்லாத்துக்கும் திரும்ப போய் தண்ணி திரும்ப தண்ணி 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா 1/2 மணி நேரம் தண்ணி இருக்கும். 1.5 மணி நேரம் எடுத்துனா 1 வாரமா வந்துச்சு. இது ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு ஒரு எவ்வளவு நேரம் கையெல்லாம் வலிக்குது, கால்கள் வலிக்குது, அடிக்கும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்போ நான் என்ன நேரத்துல வசனங்களை தியானித்து போகும்போது அதுதான் நினைச்சேன், இதுக்கு முடிவு இல்லையா, இது ஒரு முடிவு இல்லையா? எவ்வளவோ பிரயாசம், எவ்வளவோ கடினமாய் உழைக்கும், எவ்வளவோ அதாவது எனக்கு ஒரு நீதி கிடைக்கிறீங்க, எனக்கு ஒரு விடுதலை வாழ்க்கைங்க, எனக்கு ஒரு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறேன். எவ்வளவோ சென்றாலும் வாழ அடிக்கிறாங்க. பெருமூச்சு வருது, ஹாஸ்பிட்டல் ஓடி போயிருக்கோம். இங்கேயா கவனிச்சுட்டு இருந்தோம். எந்த வயசுல? 8 வயசுல நான் உணவு ஒழுக்கப்பட்டு உணவு கடினமான நிலைமையில இருக்கிறேன். ஆமை ஜெபத்தை கேட்கிறவர் தேவனுடைய ஜனங்கள் ஒடுக்கப்பட்டாங்க. பெருமூச்சியை யார் கேட்டாரா? ஐயோ எனக்கு உணவு யாருக்கு தெரியா?
என் சத்த கேட்க யார் இல்லையா? இவர்களை எங்களை அடிமைப்படுத்துகிறார்களே, எங்களை கொடுமைப்படுத்துகிறார்களே, என் பிள்ளைகளை கொலை செய்கிறார்களே, இதற்கு ஒரு நீதி இல்லையா அப்படின்னு பெருமூச்சு பெருமூச்சு சில நேரத்தில் வெளியே கேட்க பெருமூச்சு வெளியே கூறப்பட்டிருக்கிறேன். இந்த பிரச்சனை யாருடைய சொல்லப்படுது? பெருமூச்சாய் இந்த சூழ்நிலை யாரை புரிந்து கொள்ள முடியாத பெருமூச்சாய் இஸ்ரவேல் ஜனங்களை கேட்டு அற்புதம் செய்து அதே தேவன் தான் ஜபம் கேட்கப்படுவது. அப்பொழுது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்தது உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவு கூறுகிறது. எதை நினைவு கூறுகிறவர்? நம்முடைய பிள்ளைகளோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். உங்களோடு கூட ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு உடன்படிக்கை, திருமணம் எடுத்துக்கொண்டு உடன்படிக்கை, பல உடன்படிக்கைகள் நாம் எங்களோடு கூட அதை நாம் புது வருஷத்துல வாக்குத்தத்தங்களை நம்மை புது புது வருடங்களிலே தேவனோடு கூட உடன்படிக்கை. ஒருவேளை நாம உடன்படிக்கிறது உண்மையா இருக்கணுமோ இல்லையோ, தேவன் உடன்படிக்கையை தேவன் என்ன நினைச்சார் அப்படின்னா, ஆபிரகாமோடு யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கை. நம்முடைய ஜபத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, உடன்படிக்கையை நினைவு கூறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு பெயர் என்ன கேட்ட மோசைக்கு தேவனுக்கு பெயர் அபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார். இரண்டாவது பார்க்கும்போது யார் நினைக்கிறோம்? அபிரகாம் யாக்கோபோடு தேவன் பண்ணிய உடன்படிக்கை. அங்கே மோசேயை நிரூபிக்க சொல்லும் போது யாருடைய தேவன் என்று சொல்கிறார்? தேவன் என்று சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு சொல்றேன், நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றதுனாலதான் ஆண்டவர் சில கைத்தட்டை கவனிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுகிறார்? வசனத்தை கடைசி பகுதி வாசிக்க, நாமக்கு நாமக்கு யார் தெரியும்? நாமம் என்ன? வசனத்தை அடிப்படை சொல்லும். அவரின் பேர் என்னன்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இதுதான் என்னுடைய நாமம். எப்போ? எதுவரை? அல்லேலூயா.
நாம் யார் சொல்லுவது குமாரன் இருக்கிறார், அவர் இருக்கிறவராக இருக்கிறார் என்று உண்மைதான். ஆனால் ஆபிரகாமின் தேவன், இஸ்மாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்ன போது ஆண்டவர் இறைவனை கொடுத்தார். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே அப்படின்னு சொல்லும் போது அவர் எதை நினைவு கொள்கிறவர்? அவர் உங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையை நினைவு கொள்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர்கள் நினைவு கொள்வதில்லை, மறந்து போவாங்க. ஆனால் தேவன் ஆமென் எல்லோரு கூட ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கொள்கிறவர். தேவன் சிறுபுத்திரரை நோக்கி தேவன் அவர்கள் முதல்ல நம்முடைய ஜபம் தேவ சமூகத்துல போய் கண்டிப்போம். நாம் ஜெபித்த ஜபங்கள் தேவ சமூகத்துல போய் கண்டிப்போம். இரண்டாவதாக அந்த தர்ம ஜபத்தை தேவன் கேட்டு ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையை நினைத்தது. மூணாவது ஏக்கரமான was concerned about நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். நாம் தேவனத்தை ஜெபிக்கிறோம். அவருடைய நம்ம ஜபம் அவர் சமூகத்திற்கு எட்டுகிறது மாத்திரமல்ல, அவர் அதை கேட்கிறார். அது கேட்கிறது மாத்திரமல்ல, நாம் தன்னுடைய ஊழியக்காரர்களோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார். நினைவு கூறுவது மாத்திரமல்ல, நம்மை கண்ணோக்கமாயிருக்கிறார். கண்ணோக்கமாயிருந்த நம்மை கவனிக்கிறார். அல்லேலூயா. Concern about them. Hallelujah. Concern about them. But I think you will not sort of the man. The man. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது ஆண்டவர்கள் தெரிவித்துள்ளது. இந்த மாதத்துக்காக உங்களுக்கான வாக்குறுதி என்ன தெரியும்? ஆண்டவர்கள் மேல் அக்கறை உள்ளார். Concern about them. Concern about yours. Concern about your body. Concern about your family. Concern about your life. Hallelujah. அவன் ஆண்டவர் சொல்ல முடியும். ஆண்டவரே என்னை கன்சர்ன் பண்ணிருக்கார். Hallelujah. ஆமென். அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு மாறி போவதே இல்லை. என்ன உடன்படிக்கை நான் பண்ணாலும் அதை நினைவு கூறுவது, அதற்கேற்ற முயற்சி செய்கிறவர். Hallelujah. அவர் சும்மா இருந்தாங்க, அவர் கேட்டு சும்மா இருந்தாங்க. ஜபத்தை கட்டிச்சு அவர் கேட்டாரு, நினைவு கூர்ந்தாரு, அக்கறையாய் இருந்தாரு. அக்கறையாய் இருந்த ஆண்டவர் அடுத்த அதிகாரத்தில் செயல்படுறாங்க. Hallelujah. அடுத்த அதிகாரத்துல மோசேயை ஆண்டவர் அனுப்பினார். Hallelujah. என்ன சொல்றது? இந்த வாரம் ஆண்டவர்களுக்காக செயல்பட ஆரம்பித்தார். Hallelujah. உங்களுக்கான பண்ணின உடன்படிக்கை, உங்க வார்த்தையை குறித்து தேவன் சொன்ன உடன்படிக்கை, உங்களுக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய், அதை நிறைவேற்ற அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அதை நிறைவேற்ற குறித்து அவர் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். அதை நிச்சயமாய்
செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த மாதத்திலே, இந்த வருஷத்திலே, இந்த நாளிலே, 2ஆம் மாதத்திலே, முதல் நாளிலே ஆண்டவர் இந்த காரியத்தை உடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். ஆமென். ஆண்டவரே சொல்லுவாங்க, ஜெபத்தை கேட்கிற மாத்திரமல்ல, அச்சனாய் என்னை அக்கறையாக இருக்கிற தேவன் என்று அதை பார்த்து சொல்லுவோம். என் ஜபத்தை கேட்கிற அக்கறையாயிருக்கும் இந்த வாரத்தில் நடத்துகிறவரை அவன் எங்க மேல் இறக்கமுள்ளவராயிரு, எங்க மேல நீ தன்மையுள்ளவராயிரு, எங்க மேல இறக்கமுள்ளவராயிரு, எங்க மேல அன்றுவரே ஜபத்தை கேட்கிறவராயிரு. அவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்றுவரே இந்த மாதம் முழுவதும் எங்கள் மேல் நீ அக்கறை உள்ளவராயிருக்கிறதற்காக சொல்லுவோம். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அக்கறை உள்ளவராயிருக்கிறதற்காக சொல்லுகிறோம். Hallelujah. Oh, hallelujah. Hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்தங்கள் வாழ்விலே நிறைவேறும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தருடைய வல்லமையினால நீங்க வாழ்க்கையை நிறைவேறும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களால் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஆமென். ஹalleluya. 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 ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய ஜபங்கள் போய் இருக்கிறது. நீங்க நாள் முழுவதும் அவை கடந்த நாள் முழுவதும் அவை நாம இந்த ஜபங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஆண்டவரை நாம மகிமை தேவன் நம்மை நாமத்தை மகிமை பண்ணும்படிக்கு இறங்கி வந்து கிரியை செய்ய போகிறார். அவரை ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் நம்மை ஊழியக்காரர்களுக்கு பண்ணின உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த காலங்களிலே நிறைவேற்றுகிறார். இந்த காலங்களிலே நிறைவேற்றுகிறார். இதை அவர் உங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுகிறார். பண்ணின உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுகிற போல இப்பொழுது உங்களுடைய வாழ்விலே அவர் செய்ய முற்படுகிறார். இப்பொழுதே செய்ய முற்படுகிறார். அத்தனை அடிமை கணக்குகள் விடுதலையாக்குகிறார். கடத்தை விடுதலையாக்குகிறார். சபையுடைய காயங்களை விடுதலையாக்குகிறார். சபையை எப்படி அவர்கள் பண்ணின உடன்படிக்கை நிலைத்ததில்லை கிரியை செய்தார்களோ அப்படியே நம்மால் முழுவதும் தேவன் கிரியை செய்ய போகிறார். ஒவ்வொரு தீர்வுகளை ஒப்புக்கொள்கிறார். இந்த மாதம் முழுவதும் வாழ்வில் ஆசீர்வாதமானமாய் கத்த மாற்றுவதற்கு அழைச்சிக்கொள்ளும். அவர் தேவைகள் எல்லாம் சொல்லி குரல்கள் எல்லாம் நினைவாங்க. அற்புதனை செய்வதற்கு அழைச்சிக்கொள்வோம். சோதரம் சோதரமாக மூலமாக மகிமைப்படட்டும் என நிகழ்ச்சி எல்லாரையும் பார்த்து அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தாவியானோடு கட்டுப்பாட்டுகளை ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த மாதங்களோடு எடுக்கிற எல்லா முயற்சிகளை மறைத்து கொண்டிருக்கிறார்.
போகிற வருகிற பிரயாணங்கள் வாங்கிக் கொள்வீர்கள். ஆண்டவரே, ஆண்டவருக்கு வேலை செய்யும் போது ஆண்டவரே அவர் இருக்கிற இடத்தில் தேவனுடைய வார்த்தை வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய சுகமும், தேவனுடைய தானம் எப்பொழுதும் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வாதத்திலே நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் அத்தனை ஆண்டவர் நிறைவாய் வரும்படியாக ஜெபிக்கிறோம். நாசம் மோசங்களுக்கு இந்த மாதங்களில் பிள்ளைகளை விளக்கை பாதுகாப்புபடியாக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியான ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியான ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் எடுக்கிற தீர்மானங்களிலே கர்த்தாவே சுத்தத்தின்படி எல்லாவற்றையும் நடத்துவதற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு திறமை தருவீராக. ஒரு நாளைக்கு ஆராதனை ஆசிரியர் சமாதான சந்தோஷம் அனைவரும் புதிய மாதம் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய பேரில் தன் சபையார்